guys, welcome back to our channel. டிராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை ஒரு அங்கிள் கிஸ் பண்ண வரதை பார்த்தா அவள் வச்சுட்டு இருந்துக்கிறா. பேபி பயப்படாத, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், உன்னை கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவன் பக்கத்துல வரான். ஹீரோயின் பயத்துல அவனை காலாலேயே மிதிக்க, உன்னோட காலை இதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு வேணா நான் காலையே கிஸ் பண்ணவா அப்படின்னு அவன் ரொமான்டிக்கா பேசிட்டு வர ஹீரோயின் அவனோட மெயின் பாக்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. அதே டைம் ஹீரோ காமிச்சா ஹீரோ போன்ல ஃபியான்சி கூட பேசிட்டு இருக்கான். சாரி, நான் சொல்லாம வந்துட்டேன், நான் ரிட்டர்ன் கண்ட்ரிக்கு வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ இந்த கல்யாணத்துக்கு ஓடி போன, இனி இந்த கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்றான். எனக்கு தெரியும் நீ கோவத்துல இதெல்லாம் சொல்ற, இது நம்மளோட பிசினஸ் மேரேஜ், நம்ம பிசினஸ்க்காக தானே பண்றோம், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்த பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை, இது ஜஸ்ட் பிசினஸ் மேரேஜ் தானே, நான் கெஸ்ட் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதுல ஷேர் பிரைஸ்ல எதுவும் அடி வாங்கிச்சுன்னா அப்புறம் நம்ம காம்பன்சேஷன் பிளானை பத்தி யோசிச்சுக்கலாம், பட் இந்த கல்யாணம் இங்க நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவமா பேசிட்டு இருப்பான். அந்த டைம் ஹீரோயின் அந்த அங்கிளும் அவனோட ஆட்களும் துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓடி வரும்போது ஹீரோட காருக்கு முன்னாடி விழுந்துடுறா. என்னமா உனக்கு கண்ணு தெரியாதா, வேணுக்குன்னு காருக்கு முன்னாடி விழுந்து கிடக்குற, எல்லா காசுக்காக தான் எந்திரிச்சு போ அப்படின்னு ஹீரோட ஆள் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ வந்து கேக்குறான். இந்த லேடி ஸ்கேம் பண்ண வந்திருக்கா, நம்ம கிட்ட இருந்து காசு பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கார் முன்னாடி விழுந்து கிடக்குறா, நம்ம காரை வச்சு இடிக்கவே இல்லை, ஆனா எந்திரிச்சு போக சொன்னா எந்திரிக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோவில பார்க்கும்போது அவ ஷோல்டர் பக்கத்துல ஒரு மச்சம் இருக்கு ஹார்டின் ஷேப்ல, அதை பார்த்துதான் அவனுக்கு ஒரு பொண்ணோட ஞாபகம் வருது. ஸோ இது நீ தானே அப்படின்ட்டு ஹீரோட்ட பேச போறான். இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேரோட மேரேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஹீரோனோட வீட்டுல இதை அரேஞ்ச் மேரேஜா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அங்கிளுக்கு ஹீரோனை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஹீரோயின் இருப்போம்ல அந்த சாங்கோட அங்கிள், நான் அவனை எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவனோ சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான், உன் அப்பா ஒன்னு என்னோட கையில விட்டு போனாங்க, நான் தானே உன்னோட பொறுப்பு, அப்புறம் நான் உன்னோட ஸ்டெப் மதர், எல்லாம் நன்மைக்காக தான் பண்ணுவேன், நம்ம கம்பெனி இப்போ ஸ்டேபிளான கண்டிஷன் இல்லை, உனக்கும் நல்ல ஃபியூச்சர் வேணும்ல அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன விட்டு பாக்குறீங்க, இதை நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கோவமா சொல்லிட்டு இருப்பா. ஆன்டி மேல கோவப்படாத அப்படின்னு ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் வேற போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயின் அதை சாப்பிட்டு மயங்கிடுவா, நம்ம வேலையை பார்த்துக்கலான்னு அவங்க பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் ஹீரோயின் அதை வாங்கி சாப்பிட மாட்டா. உன் பாட்டிக்கு வேற ஆப்ரேஷன் உடனே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு காசு தேவை, இப்ப மட்டும் நீ சாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவன் எல்லா செலவையும் பார்த்துப்பான், நம்ம கம்பெனிக்கும் 10 மில்லியன்ல டீல் சைன் ஆகும், அதனால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்கள் விருப்பமே இல்லை. இப்ப அம்மா சிக்னல் கொடுக்க பொண்ணு ஒரு கர்ச்சிஃபை வச்சு ஹீரோயினோட வாய் கவர் பண்றா. அதுல இருந்து மயக்கம் இருந்தாலும் ஹீரோயினை மயக்கம் போட்டு விழும்போது தான் அவளுக்கு இந்த கல்யாண காஸ்டியூம் எல்லாம் போட்டு சாங்கோட பெட்ரூம்க்கு அனுப்பியிருப்பாங்க. அங்க இருந்தா ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்பான். ஹீரோட சைட்ல அது பிசினஸ் மேரேஜ், அவன் பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தா நீங்க கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு பொண்ணோட அம்மா அப்பா அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பொண்ணு கூப்பிடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு கேட்கும்போது தான், சாரி என்னோட பொண்ணு சொல்லாம கொள்ளாம ஃபாரின் போயிட்டா, இன்னும் ரிட்டர்ன் வரல, வந்ததுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. அதனாலதான் ஹீரோ கோவமா மேரேஜை கேன்சல் பண்ணிருப்பான். இங்க வந்து இப்போ ஹீரோயினை பார்த்ததும் அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவனை நிறைய பசங்க புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா, அதுதான் இந்த ஹீரோயின். இப்ப அவளை பார்த்ததும் உனக்கு ஏதோ அடிபட்டு இருக்கா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமா அப்படின்ட்டு அவகிட்ட கேக்குறான். அவளும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த அங்கிளும் அங்கிள் வந்து அவளை பிடிக்கல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு, ஆமாமா எனக்கு ரொம்ப வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. கை இடுப்பு எல்லாமே ரொம்ப வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருப்பா. நடிச்சது போதும், கார் வந்து அவங்கள இடிக்கவே இல்லை, அப்புறம் எப்படிமா அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டதும் அவமானமா போச்சு, இவ்வளவு நடிச்சது வேஸ்டா போச்சு அப்படின்னு அவளும் ஆஃப் ஆயிடுறா. உனக்குதான் காயம் இல்லை, இனி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டா, ஆமா நான் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம், இங்க எங்கேயாவது டிராப் பண்ணி விடுங்க, நீங்க காரை டெக்கரேட் பண்ணிருக்கும் போது தெரியுது நீங்க கல்யாணம் பண்ண பிக்கப் பண்ண போறீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்டா, என் கல்யாணம் பண்ண ஓடி போயிட்டா, அதனால மேரேஜ் கேன்சல் ஆயிட்டு, அதே டைம் நீ வெட்டிங் காஸ்டியூம்ல வந்திருக்க, நம்மள ஃபேக் தான் மீட் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்றான். இது என்னடா கொடுமையா இருக்கு, நம்ம இப்பதான் பார்த்தோம் அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசுற, நீ என்ன ஜோக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் கோவப்படுறா. நீ இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்லனா அந்த பிளேஸ்ல உன நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க, அங்கேயே கொண்டு போய் டிராப் பண்ணிடுவோம் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வேற பிளாக்மெயில் பண்றான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் மான பிரச்சனை, நம்ம ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்க போறோம்,
அதனால உனக்கு கண்டிஷன் தான் சொல்லு, நான் அதை ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வேற டீல் பேசுறான். அதனால ஹீரோயினும் ஓகே, வீட்டுக்கு போனா நம்மளை விட்டுருவாங்க, அதனால கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறா. சரி, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அந்த பிளேஸ்க்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண ஹீரோயினும் அவனை கண்டுக்காம போலான்னு பார்த்தா அவன் வாலண்டியரா வந்து பேசுறான். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், உன்னோட பாட்டி ட்ரீட்மெண்ட்காக நீ சாங் கிட்ட ஒன்ன விலை பேசி வித்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். லூஸ் மாதிரி பேசாத, அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன் சிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் நான் உன் ஃபேமிலி கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும், அவர் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும், நான் உடனே உன் சிஸ்டர் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்னு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ லூஸ் தனமா பேசிட்டு இருக்க, நீ ஒரு சீட்டர், நான் எப்பவுமே திரும்ப உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறது கேள்வி, போகாத போகாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோ வந்து அவனை அடிக்க, நீ யாரடா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினே என்னோட ஹஸ்பண்ட் லூசங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோயோட நேம் ஜியாமன், அவளோட ஃபேமிலி கம்பெனி தான் ஜியா கம்பெனின்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் அவனோட ஃபேமிலி பிசினஸ் இருக்கும். எங்கேயும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நீ என்கிட்ட போய் சொல்ற அப்படிதானே, இந்த மேன் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண வச்சானா, எதுனாலும் எனக்கு தைரியமா சொல்லு, நான் இவனை சும்மா விட மாட்டேன், உன்னை நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கூட சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட், உடனே அவளை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு ஹீரோ மிரட்ட, இவன் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இந்த மூஞ்சு நாளுக்கு யாருன்னே தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ அவனை இப்ப ஆட்களை வச்சு அடிச்சு விரட்டிடுறாங்க. அடுத்து ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போறது இருக்கும்ல, என்னால இப்ப என்னோட வீட்டுக்கு போக முடியாது, என்ன உன்னோட பிளேஸ்க்கே கூட்டு போறியா அப்படின்னு ஹீரோ கூட போறா. அங்க அவங்க 2 பேரும் மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன், நீ ஒய்ஃபும் உன்னோட கடமை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். கடமைன்னா அதுவுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் அப்போ ஓகே அப்படின்னு ஹீரோயினும் சைன் போடுறா. தேங்க்யூ மிஸ்டர் லூ அப்படின்னு அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தா, மிஸ்டர் லூவா, இது கரெக்டான நேம் மாதிரி தெரியலையே, மற்றவங்க முன்னாடிலாம் என்ன எப்படி அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப எப்படி கூப்பிடுறது, பாசன் தான் கூப்பிடணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பாசா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் வேட் பிடிக்கல. ஸோ பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கால் வருது, இந்த கால் அட்டன் பண்ணோம் அப்படின்ட்டு ஹீரோயின் தள்ளி போய் பேசுறா. ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்திருக்கு, பாட்டியோட மெடிக்கல் பில் ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் பில்லே 1 மில்லியன் இருக்கு, அமௌண்ட்டை செட்டில் பண்ணலன்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஹீரோயினுக்கு வருத்தமா இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நான் சீக்கிரமே பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னாச்சு வந்து சாப்பிடு அப்படின்னு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தா ஹீரோயின் ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல, அதே திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு சின்ன வயசுல அவங்க 2 பேரும் மீட்டப் பண்ணது அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு சொல்லவும் மனசு இல்லை. உனக்கு என்னாச்சு, ஏன் அப்செட்டா இருக்க, உனக்கு சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டா, அவளை எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை, இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு ஒரு ரிவார்டு வேணும்னா நீ எனக்கு பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்ட்ராக்ட் மேரேஜை பத்தி சொல்றான். இல்ல எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அவனும் என்னாச்சு ஏன் அழுற அப்படின்னு கேட்டு இப்ப கையை பிடிச்சு அழுறா. ஹீரோக்கும் அவளை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றேன்னு தெரியல. நான் அழக்கூடாது, நான் இதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவளே பேசிட்டு எங்கேயே கிளம்பி போறா. பார்த்தா பார்ல வந்து நிக்கிறா. அவளுக்கு கொடுத்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுதான் கண்டிப்பா போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆமா, இங்க நிறைய பெரிய பெரிய பாஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கள நீ சந்தோஷப்படுத்தினா உனக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும், உனக்கு காசு தேவை இருக்குல்ல, அதனால ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு ரூம்குள்ள தள்ளி விட்டுறாங்க. உள்ள நிக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த அங்கிளு. ஐயோ இவங்கிட்டே மாட்டணும் அப்படின்னு ஹீரோயின் ஓடலான்னு பாக்குறா. சாங்கு, என் ஒய்ஃப் வந்துட்டியா, அன்னைக்கு நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து உள்ள இழுத்துட்டு இருக்கான். அவன் ஹீரோயின்ட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்க ஹீரோயின் தான் நடிச்சிடுறான். என்ன நடக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கோவப்பட்டா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்ததுன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. நான் அதை பத்தி கேட்கல, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு தன்னோட கோட்டை கொடுத்து கவர் பண்றான். இங்க நான் பார்ட்டி மோட்டுக்காக வந்தேன், அவங்கதான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்ன இங்க அடிச்சு போட்டு என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனும் கோவத்துல பாட்டில் எடுத்து அடிக்க போறான். அது ஹீரோ மேல பட்டுருது. நான் யார் தெரியுமா, நான் தான் சாங் கம்பெனியோட பாஸ், நீ என்னையே அஃபெண்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டரும், நீ யார்கிட்ட வம்ப் பண்ணிருக்க தெரியுதா, லூஃபன் கிட்ட வம்ப் பண்ணிருக்க அப்படின்னதும், ஐயோ மிஸ்டர் லூவா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சாரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவன் ஒரு பாட்டில் தானே அடிச்சான், இப்போ ஒரு பாக்ஸ் நிறைய பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு
நான் இந்த ரூலுக்கு வந்ததுல இருந்து அவன் எத்தனை வேக்ஸ் பேசினா அப்படின்னு கேட்டா 67 கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்றாங்க. அத்தனை பாட்டிலே இப்ப அவன் மண்டலே போட்டு உடைக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வெளியே ஹீரோயினை கூப்பிட்டு வரான். ஹீரோயின்ட்ட இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்க வந்தா அவளும் எனக்கு இது எப்படி சொல்றேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறா. சரி அப்ப நீ சொல்ல வேண்டாம், இந்த கார்டை வச்சுக்கோ, உனக்கு காசு தேவைப்படுதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கார்டை கொடுக்குறான். என்ன நீ என்கிட்ட கேரிங்கால் நடந்துக்கிற, நம்ம ஜஸ்ட் மீட் பண்ணி 2 days தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு என்ன 2 days தெரிஞ்சாலும் நீ இப்போ என்னோட ஒய்ஃப்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்போ உன்னோட ஒய்ஃபா இருந்தா இந்த காசு உனக்கு ரீபே பண்ண தேவையில்ல அப்படித்தானே அப்படின்னு கேட்டா அவனும் ஆமா என்னோட ரியல் ஒய்ஃபா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வரான். ஏய் நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு ஹீரோயின் தள்ளி போக நான் ரியலா தான் சொல்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போறான். இந்த டைம் அவனோட தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. தாத்தா கால் பண்ணி உனக்கு கல்யாணம் நட்டு வந்து மறைச்சிட்டு பாத்தியா அப்படின்னு உடனே மருமகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஸோ ஹீரோயின்டே அதை சொல்ல இப்பவே போகணுமா, இந்த காஸ்டியூம்ல எப்படி வந்து உங்க தாத்தாவை பாக்குறது, எல்லாம் அவசரமா இருக்குதே அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. அதுக்குதான் நான் இருக்கல, நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணி இப்போ தாத்தாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா பேரனுக்காக வெயிட் பண்ணி தாத்தா தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து 2 பேரும் சிரிக்கிட்டாங்க. தாத்தாவே ஹீரோயினை பிடிச்சிருக்கு, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விட இது அழகா இருக்கா, எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு தாத்தா கையை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. சரி தாத்தா கொஞ்சம் கையெழுறீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டேய் என்னடா நான் உன் தாத்தா, நான் கூட உன் ஒய்ஃபை டச் பண்ணக்கூடாதா, என்ன பொசிட்டிவா அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, டைம் ஆயிடுச்சுல, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், இன்னொரு நாள் வந்து மீட் பண்ண வரோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதெல்லாம் முடியாது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்காக ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் 1 monthல கொள்ளு பேர குழந்தை வேணும் அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. தாத்தா இது உங்களுக்கே அநியாயமா இல்லை, 1 monthலையா, இது ரொம்ப ஃபாஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டா உனக்கு அது ஃபாஸ்டா தரலாம், பட் எனக்கு டைம் கிடையாது, எனக்கு வயசு ஆயிடுச்சுல, அதனால எனக்கு சீக்கிரம் கொள்ளு பேர குழந்தை வேணும் அப்படின்னு 2 பேரும் ரூம்குள்ள போட்டு லாக் பண்றாங்க. தாத்தா தாத்தா கதவு தரங்க அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். தாத்தா உன ரூமுக்கு சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் பண்ணிட்டேன், அதனால கவலை இல்லாம என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினும் நீ கத்துறது வேஸ்ட் அப்படின்னு சொல்ல இப்ப அவகிட்ட போயிட்டு அப்ப என்ன நம்ம ரியல் கப்பல் ஆகலாமா அப்படின்னு அவளும் போய் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஏன் இவ்வளவு க்ளோஸா வரான் அப்படின்னு அவளுக்கு பயமா இருக்கு. ஆல்ரெடி சொன்னதுதான், நீ என்னோட ரியல் ஒய்ஃபா இருந்தா நீ அமௌண்ட் எல்லாம் ரீபே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ல நான் என்னோட பாடியெல்லாம் அதுக்காக செல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ ரிஜெக்ட் பண்றா. அப்போ ஓகே உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் குளிக்க போறான். ஆனா இங்க உள்ள ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து என்னமா செடியூஸ் பண்ற மாதிரியே ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கா. செடியூஸ் பண்ணி பக்கத்துல வந்து கிஸ் பண்ற மாதிரியே அவளுக்கு தோணுது. பார்த்தா ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டே வரான். ஐயோ என்ன இது, இந்த மாதிரிலாம் நான் பகல் கனவு கண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் எம்ப்ரஸ் ஆயிட்டு அங்கிருந்து ஓடுறா. அப்பவும் கால் ஸ்லிப்பாயி ஹீரோட கையிலே விழுறா. என்ன பார்த்துட்டு இருக்கேன், நான் கிஸ் பண்ணுவேன்னு பாக்குறியா அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் ஸ்டன் ஆயிட்டு மறுபடியும் இல்ல, இப்ப 2 பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவசரமா பாத்ரூம்குள்ள போயிட்டு ஐயோ கிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியே வந்தா இப்ப 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் தாத்தா இப்படி உள்ள தள்ளி கதவை சாத்திருந்தாலும் நமக்கு என்ன சாப்பாடு கொடுக்கல, அதனால சாப்பாடு கொடுக்க யாராவது வருவாங்க, நம்ம அவங்கள தள்ளிட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு பிளான போட்டுட்டு இருக்காங்க. பட் அங்க என்னதானா சாப்பாடு கொண்டு வந்தாங்க, சாப்பாடு பிளேட்டை உள்ள தள்ளிட்டு டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னடா இது, உங்க தாத்தா எல்லாத்தையும் பிளான் பண்ணிருப்பாங்க போலயே அப்படின்னு பசிக்குது, சாப்பிடவாது செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் சிக்கனை போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சப்பதான் என்ன இது ஹாட்டா இருக்கு, இங்க என்ன சாப்பாடு கூலிங்கா இருக்கணும், ரூம்ல ஹீட் பண்ணிட்டாங்களா, என்ன ஹீட்டர் இது இருக்கா அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ரொம்ப ஹாட்டா ஃபீல் ஆகுது. ஐயோ எங்க மாஸ்டர் மயங்கி விட போறாங்க, யாராவது வாங்க வாங்கன்னு ஹீரோயின் கத்துறா. என்னமா நீ இப்படி இருக்க, உனக்கு என்னமா புரியல, சாப்பாடுல மெடிசன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதான் ஹாட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓ அதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா இங்க ஹீரோவாலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா போயிட்டு இருக்கான். அவளும் பயந்து போயிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீயும் இந்த சாப்பாடு சாப்பிட்டதுன்னு, ஆனா நான் மட்டும் சஃபர் ஆகிட்டு இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹீரோயில டவுட் கேட்கறான். அதுக்கு காரணம் என்னன்னா இதே மாதிரி சுச்சுவேஷன் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன்னா, அதனால என் பாடியில ஆல்ரெடி ஆன்டிடோட் இருக்கு, அதனால எனக்கு அந்த அளவுக்கு சஃபரிங்ஸ் இல்லை அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றா. இங்க ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போனா அவ வேற நோன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் அவனால முடியல. மறுபடியும் ஹீரோயின் ரிஜெக்ட் பண்றா. சரி ஓகே இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ள போறான். என்ன இவனே டீல் பண்றானா,
ஐயோ என் பெர்வெட் மைண்டோட வேற இல்லாம திங்க் பண்ணுதே அப்படின்னு அவ தள்ள அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ 2 மணி நேரமா ஐஸ் வாட்டர்லயே குளிச்சுட்டு வந்ததுனால அவனுக்கு இப்போ குளிர் ஜுரம் வந்துருச்சு. அவன் பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்டா 2 மணி நேரமா தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு வந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னதும் ஐயோ பாவம், சரி இப்பவாது ஓகே வச்சான்னு பார்த்தா அப்போ அவனுக்கு எதுவும் சரியாகல. நான் ஒண்ணுதான் டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் போல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் இருந்து பாக்குறான். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மண்டையாவே ஒரு கிக் கொடுக்க இப்போ அவன் தலைவலிக்குதுன்னு கீழே விட ஐயோ உண்மையிலே எங்க மாஸ்டர் விழுந்துட்டாங்க, அவங்க மயக்கம் போட்டாங்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போடுறா. ஆட்களே இப்போ ஓடி வராங்க. ஹீரோவும் அதே மாதிரி ஆக்டிங்கை மெயின்டைன் பண்றான். எங்க தாத்தா வந்து பார்த்துட்டு சுத்த யூஸ்லெஸ் இருப்பான் போலயே அப்படின்னு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினோட சிஸ்டர் வந்திருக்கா. அவ இப்ப பிரெக்னென்ட் ஆக்காரான். அம்மா அவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தாலும் மேட்ச் ஆகல, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. எனக்கே இந்த பிரெக்னன்சி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது, சீக்கிரமே வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கலமா, நான் ஜஸ்ட் ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளோட பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணேன். இப்ப பார்த்தா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் லூ மாதிரி ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸான ஆளாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ கம்ப்ளைண்ட் பண்றா. ஹீரோயினுக்கு மட்டும் லக்கியா மிஸ்டர் லூ மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது அவளுக்கு வைத்திருச்சலா இருக்கு. டாக்டர் ஹீரோ செக் பண்ணிட்டு மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்ல, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன ஃபூலா, 2 மணி நேரம் பச்சை தண்ணிக்குள்ள உட்காந்து உனக்கு உடம்பு சரியில்லாம போகாதுன்னு தெரியாது அப்படின்னு ஹீரோயினோட திட்டிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம், நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிருந்தா இதெல்லாம் வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பதிலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்தா தங்கச்சி அவளை பார்த்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா இங்க நாய்க்குள்ள அதிகமாயி போச்சு அப்படின்னு ஹீரோயினும் ரூடா பேசிட்டு போறா. அப்புறம் தான் ஹீரோவில் இருக்கிறத பார்த்துட்டு அம்மா என் குழந்தையோட அப்பாவை சேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கும், மிஸ்டர் லூ என் குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பிளான போடுறா. அதுக்காக ஹீரோ கொடுக்குற மாத்திரையை சேஞ்ச் பண்ணி வைக்கிறா. ஹீரோ மெடிசன் எடுத்துக்கிட்டதுமே இப்ப அவளும் ஹீரோ மீட் பண்ணுவாரா. பிரதரின்லா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச வந்தா நீ யாரு, உன்னை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவன் கொஞ்சம் ரூடா பேசுறான். நீங்க என்ன பார்க்க வந்திருக்கலாம், நான் தான் ஒய்ஃபோட சிஸ்டர், உங்க ஒய்ஃப் ஃபேமிலி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. என்ன மெடிசன் இந்த டைமுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கணுமே, உங்களுக்கு பாடிலாம் டயர்டா இருக்கும், நான் வேணா மசாஜ் பண்ணி விடவா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கும் அவளோட அப்பியரன்ஸ் அவ பண்ற பிஹேவியர் எதுவுமே பிடிக்கல. ஹீரோயின சலன் அங்க வந்து நிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தங்கச்சிட்ட கேட்டா பிரதரின்லாக்கு உடம்புலாம் வலிக்குது, அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கு, அதை என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ ஹீரோயின்ட்டு அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஓ மூஞ்சி ஒழுங்கா பாத்திருக்கியா, நீ காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் போட்டிருக்க, பெட்ஷீட்டை போத்திட்டு வந்திருக்க, உன் மூஞ்சி பார்த்தா டாய்லெட் மாதிரி இருக்கு அப்படின்னு அவள் திட்டிக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நீ என்ன இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ சண்டைக்கு வந்தா ஹீரோயினும் பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்ண என்ன இரிட்டேட் பண்ணா உனக்கு இதே மாதிரி அடிதான் விழும் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ வேற மிரட்டிட்டு இருக்கா. இப்ப அடுத்த அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு வாய் திறக்க வாய்க்குள்ளேயே மெடிசனை போட்டு அமுக்குறா. வாய்க்குள்ள என்ன போட்ட அப்படின்னு தங்கச்சி ஷாக்கானா, நீ என்ன மெடிசனை ஹீரோ கொடுக்கலான்னு பாத்தியோ அந்த மெடிசனை தான் வாய்க்குள்ள போட்டேன் அப்படின்னதும் அதை இதுக்கு என்னோட வாயில போட்டேன் அப்படின்னு வாமிட் பண்றதுக்காக அவ அங்க இருந்து ஓடுறா. ஹீரோக்கு இதெல்லாம் ஃபன்னியா இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ ஒரு குட் பர்சனே கிடையாது, ஃபர்ஸ்ட் உன்னோட தாத்தா உனக்கு மெடிசன் கொடுத்தாங்க, இப்ப என் தங்கச்சியும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்க, நீ எப்படி உன்னை கேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோக்கு வேற வார்னிங் கொடுத்துட்டு இருக்கா. என்னையாவது கேர்ஃபுல்லாரு, எப்பவுமே அவனோட ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால டியர் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோ இருந்தானா என்ன நீ ஜெலஸ் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஜெலஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவ கேட்டா, இல்ல நீ பேசும்போது ஹஸ்பண்ட் கூப்பிட்டியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது ஜஸ்ட் ஃப்ளோல வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எங்க ஹீரோக்கும் நான் பழைய இன்சிடென்ட் சொன்னா அவளுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்து தங்கச்சி ஃபியான்சிட்ட போயிட்டு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தியா அவ என்ன புள்ளி பண்ணிட்டா அப்படின்னு அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதே அப்படின்னு சொன்னா நீ ஏன் கூட வந்துட்டு என் சிஸ்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. சாரி என்ன மன்னிச்சிரு, பட் அவ இப்ப மிஸ்டர் லூ கூட இருக்கா, மிஸ்டர் லூவோட இன்ஃபுளுன்ஸ் மாதிரி நான் அவளை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அதுக்கு நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்னு சிஸ்டரே பிளான போட்டு கொடுக்குறா. அதுபடி இப்போ ஹீரோயின்ட்ட வந்து பிரச்சனை பண்றான். உனக்கு கொஞ்சமாவது என்கிட்ட கில்ட்டி ஃபீலிங் இருந்தா எனக்காக நீ இந்த காம்படிஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உனக்கு மூளை இருக்கா இல்லையா, நீ என்ன சீட் பண்ண, இதுல எனக்கு எதுக்கு உன் மேல கில்ட்டி ஃபீலிங் வேணும் அப்படின்னு கேட்டா
இப்போ அவங்க லவர்ஸா இருக்கும்போது போட்டோஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதை காமிச்சிட்டு இதுல மிஸ்டர் லூக் அனுப்பிடுவேன், அப்புறம் உன்னோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், அவன் அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே மாட்டான், அதனால நான் சொல்றத நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவாங்க வந்ததும் அவங்ககிட்டயே போட்டோ காமிச்சா, இதை வச்சு நீ என்ன ப்ரூவ் பண்ண போற, இன்னொரு டைம் ஹீரோயின் பக்கத்துல வந்த அப்புறம் நீ இந்த சிட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு அவனை விரட்டி விட்டுறான். ஹீரோயினும் இப்போ தேங்க்யூ மிஸ்டர் லூ அப்படின்னு சொல்ல, தேங்க்யூலாம் எதுக்கு, இது உன் ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் நான் உனக்கு கிரேட் ஃபேவர் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மிஸ்டர் லூன்னு கூப்பிட்றத விட ஹஸ்பண்ட் கூப்பிட்றதான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்து ஹீரோயினுக்கு டிசைனர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். உனக்கு எப்படி என்னோட டிசைனர் ஆசைலாம் தெரியும் அப்படின்னு கேட்டால், அவனும் அதுக்கு நீ ஜாப் தேடும்போது பேசிகிட்டு இருந்தா அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நான் வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறேன், அதனால எனக்கு விருப்பம் இல்லை, அப்புறம் அங்கே வந்தால் நீ டெய்லி நான் சைட் அடிப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். உனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா நீ வேணா இன்டர்ன் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அது இப்போ ஓகேவா தெரியுது. அதனால கம்பெனியில் ஜாயின் பண்ண போறா. அங்கே போனது ஒரு பொண்ணு அவளை வெல்கம் பண்ணி நீங்கள் தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க இன்டர்ன் அப்படின்னு அங்கே உள்ள ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அப்பா அவங்களோட ஹெட் வரா. ஹெட்டோட நேம் சென்வே. அவளை பார்த்தது ஹீரோயினுக்கு இவளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு பேசும்போது தெரியுது ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. ஹீரோயினும் சாரி எனக்கு அந்த அளவுக்கு மெமரி இல்லை, பட் உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆமாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், உன்னோட மைண்ட் ஃபுல்லாக மற்ற மென்னை எப்படி செடியூஸ் பண்ணலான்னு தான் ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி எல்லாம் கவனிச்சிருக்க போற, அப்புறம் நீ இங்கே இன்டர்னல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, உன்னோட பேசிக் வேலையெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு அவன் சொல்றா. பேசிக் ஒர்க்கா என்ன அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் இன்டர்னல் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே இந்த காஃபி டீ வாங்கி கொடுக்குற வேலை எடுப்படி வேலையை தான் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஹீரோயினையும் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. குரூப் பி எல்லாரும் மீட்டிங்க்கு அசம்பிள் ஆகுங்க, அப்புறம் ஹீரோயின் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயினி இந்த வேலைக்கெல்லாம் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் போவா. போயிட்டு வெறும் கையோட ரிட்டர்ன் வரா. காஃபி ஷாப் மூடிடுச்சு அப்படின்னு சொல்றா. உன்னால ஒரு காஃபி கூட வாங்கிட்டு வர முடியல, உனக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது, அப்புறம் உன்னால அந்த டிசைனிங் காம்படிஷன் எல்லாம் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹெட் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ப்ளீஸ் அதுக்கு மட்டும் நோ சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கேட்குறா. அப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியம், 30 மினிட்ஸ்ல நீ இதை சென்ட் பண்ணணும், கரெக்டான டைமுக்கு சென்ட் பண்ணா உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், அதே இது லேட் ஆச்சுன்னா கம்பெனிக்கு இதனால பெரிய நஷ்டம், அப்புறம் நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க, அவளும் அவசர அவசரமா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு தான் அங்க பாக்குறது சாங் கம்பெனி. டோரை நாக் பண்ணும்போது உள்ள ஒரு லேடி வாய்ஸ் தான் கேக்குது. ஸோ இது நான் தான் கோஇன்சிடென்ஸா நினைச்சிட்டு இருக்கேன் போல அப்படின்ட்டு ஹீரோயின் தைரியமா உள்ள போறா. அங்க உள்ள லேடி ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவளை வந்து படிச்சுட்டு நீ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்து தானே அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. யாரு உங்களோட ஹஸ்பண்ட், நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன உனக்கு தெரியாம இருக்கலாம், நான் தான் சாங்கோட ஒய்ஃப், எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் நான் வீட்டை விட்டுலாம் வெளியே போகல, இன்னும் நாங்க ஒன்னாதான் இருக்கோம், அப்புறம் நீ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் அவன் உன்னை மீட் பண்ணிட்டு வரும்போது மூஞ்சி ஃபுல்லா காயமா இருந்தது, அதுக்கு நீ தானே காரணம், அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் நீ இன்னைக்கு வாங்க போற அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவனோட தப்பு, அவனே என்ன அப்ரோச் பண்ணா அப்படின்னு சொல்றா. என்ன நீ உன்னோட தப்ப ஒத்துக்கவே மாட்டியா அப்படின்னு இப்ப செக்யூரிட்டியை கூப்பிடுறா. ஹீரோயினும் நான் மிஸ்டர் லூவோட கம்பெனில இருந்து இருக்கேன், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், என்ன நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள இங்க ஷாக் கொடுத்தது ஹீரோயின் மயங்கிடுறா. இவ உங்களோட ரிவார்ட், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்க பக்கம் விட்டுடுறா. இப்போ ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு நமக்கு இன்னைக்கு செம்ம ட்ரீட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், இது தப்பு தானே, மாட்டிக்கிட்டே என்ன ஆகுறது அப்படின்னா, டேய் இது நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கான ரிவார்ட், நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோனை அப்ரோச் பண்ண போறாங்க. அவளும் பக்கத்துல வராதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கையிலேயே ஒரு கம்பி கிடைக்க, இப்போ அதை வச்சு 2 பேருக்கும் செமையா அடி விழுது. ஸோ வழி தாங்க முடியாம 2 பேரும் ஓடி போறாங்க. போகும்போது டோரை லாக் பண்ணிட்டாங்க. அவ இவ்வளவு கோவக்காரியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வழியில கத்திக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாம பட்னியா கிடந்தா அவளுக்கு எப்படி எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அவளை அங்கேயே லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். ஆபீஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருப்பாள, அவளும் பாஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அவன் இப்ப ஹீரோயினை பத்தி கேக்குறான். நீங்க நியூ இன்டர்னை பத்தி தானே கேக்குறீங்க, அவ ஆஃப்டர்நூன்ல இருந்து கம்பெனில இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஹீரோவுக்கு இது சந்தேகமா இருக்கு. ஸோ ஹீரோயினை உடனே கண்டுபிடிக்கணும்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனும் யாருன்னு கேட்கும்போது என்னோட ஒய்ஃப்னு சொல்றான். என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்டுட்டு இருக்கான்.
நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, என்னோட ஒய்ஃப் ஜியாமன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அசிஸ்டன்டும் வந்து லாஸ்டா உன் ஒய்ஃப் சாங் கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இப்போ ஹீரோ அங்கேயும் போயிட்டான். 3 பேரையும் நீ லோன் போட்டு என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீடியோ கிளிப்பிங்க எடுத்து காமிக்கிறான். அதுல இந்த 2 செக்யூரிட்டியும் தான் ஹீரோயின் எழுத்துட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு சாங்கோட ஒய்ஃப் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இதுல எதுவுமே பண்ணல அப்படின்னதும் இப்ப அவங்க 2 பேருக்கும் அடி விழுது. அடியில அவங்களும் மேலதான் லாக் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்ல இப்போ ஹீரோ அங்க போய் டோரை உடைக்கிறான். வெளியே வந்த ஹீரோயின் செல்ஃப் டிஃபென்ஸ் மோட்லயே இருக்கா. சோ யாரும் கூட பார்க்காம அதே கம்பியை வச்சு ஹீரோக்கு அடி விழுது. ஏய் உன் ஹஸ்பண்ட் கொல்ல பாக்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்ட பிறகுதான் ஸ்டாப் பண்ணிட்டா. ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. பின்னாடி வந்த ஃப்ரெண்டும் நீங்க உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாது, இப்படியே போட்டு அடிப்பீங்க மனுஷன அப்படின்னு அவனும் பாவப்பட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணி சொல்ல அப்படின்னு கேட்டா சாரி நான் மறந்து போய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன நடந்திருக்கும்னா இவங்க 2 பேரும் லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. அப்போ ஹீரோயினோட லேப்டாப் அங்கதான் இருந்திருக்கும். நல்லவேளை லேப்டாப்பை கொண்டு வந்தேன் அப்படின்னு அவளோட டிசைனிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருப்பா. அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹீரோயினுக்கு தூக்கமே வந்துடும். அங்கேயே படுத்து தூங்கிட்டா. அப்புறம் தூங்கி முடிச்ச பிறகுதான் ஹீரோ கால் பண்ணலான்னு பாத்திருக்கா. செல்ல பேட்டரி இல்ல, இங்க நெட்வொர்க்கும் ஸ்லோவா இருந்தது, அதான் என்னால உனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. என்னோட டைம் நடக்காது, நான் என்ன எப்பவுமே செல்ல பேட்டரி ஃபுல்லாவே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னோட டைம் வரைக்கும் நடக்கணுமா அப்படின்னு ஹீரோ கோவப்பட போதும் போதும் உங்க அஃபெக்ஷன் எல்லாம் ஏன் முன்னாடி காமிக்காதீங்கப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட் பண்றான். அடுத்து ஹீரோயின் கம்பெனிக்கு வந்ததும் அந்த கண்ணாடி பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு நேற்று என்னாச்சு சடனா காணாம போயிட்டா அப்படின்னு கேட்டா ஒர்க் இருந்துச்சு அதான் வெளியே போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் உனக்கு பாஸ் தேடினாங்களே, உனக்கு பாஸ் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு அவ சந்தேகமா கேக்குறா. இல்ல இல்ல நான் ஜஸ்ட் ஒரு இன்டர், அவங்க எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினா சொல்ல மாட்டா. தெரிஞ்ச எல்லாருமே பேக் டோர் வழியா வந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டேன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால ஹீரோயின் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவளும் காம்படிஷன்ல சேர்ந்திருப்பாள். ஸோ அதுக்கான டிசைனை ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருப்பா. அந்த டைம் தான் அந்த சென்மை என்னோட பொண்ணுகிட்ட ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருப்பா. இவளுக்கு சாங்கோட ஒய்ஃபா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலதான் ஹீரோயின்கிட்ட ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக வேணுக்குனே அவளை அங்க அனுப்பியிருப்பா. அதை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணும் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன தப்பு, அவளை எனக்கு காலையிலதானே தெரியும், அவங்க ஃபேமிலி ரொம்பவே புவர், அவ இந்த மாதிரி மத்த மென்ன செடியூஸ் பண்ணிதான் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பா. அதை கேட்டு ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். இருந்தாலும் ஹெட்டா பேட்டியே அப்படின்னு டைரக்டா திட்டாம இன்டைரக்டா இங்க என்ன கொசு வளையுது வாயை உடைக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெட்டதான் திட்டிட்டு இருப்பா. அவளையும் பெரிட்டிட் ஆயிட்டு பக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் டிசைன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியாச்சு மேடம் அப்படின்னு சொன்னதும் அவளே இப்ப செக் பண்ணி பாக்குறா. அந்த டிசைனை பார்த்துட்டு நான் 2 years பேக் ஒரு ஃபேமஸ் டிசைனர் பர்சனலா மீட் பண்ணியிருந்தேன், அவங்களோட டிசைன் தான் இது, இதை என்ன அவங்க ரிலீஸ் பண்ணல, ஆனா அவங்களோட டிசைன் நான் பார்த்தேன், அது இதான், நீ அவங்களோட ஒர்க்கை காப்பி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சென்மை சொல்றா. அவங்கதான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணலன்னா இது எப்படி காப்பி ஒர்க் ஆகும், இது என்னோட ஒரிஜினல் ஒர்க் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி நீ சொல்றது, அதை நான் தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு உமல சந்தேகமா இருக்கு, நீ எங்க காம்படிட்டர் கம்பெனில இருந்து அனுப்புன கமர்ஷியல் ஸ்பையா தான் இருப்ப, இவ்வளவு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோனுக்கு இரிட்டேட் ஆகும். 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்ல கை கலவரம் ஆகும்போது இப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அது யாருன்னா ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸி. அவளை பார்த்து ஹீரோயினும் நீ யார் மாதிரி சொல்றது அப்படின்னு கேட்க நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா, நம்ம பாஸ் மிஸ்டர் லூவோட ஒய்ஃப் இவங்க தான் அப்படின்னு சென்மை சொல்றா. ஹீரோயினி இவதான் ஹீரோ விட்டுட்டு போன எக்ஸ்பீரியன்ஸியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இவ டிசைனை காப்பி பண்றது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியோட சீக்ரெட் எல்லாத்தையும் திருடி காம்படிட்டர் கம்பெனிக்கு வித்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பிளேம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இருக்காது, சும்மா இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருப்பா. நீங்க மிஸ்டர் லூட்ட சொல்லி இந்த இன்டர் சீக்கிரமே ஃபயர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இந்த டைம் ஹீரோ அங்க வரா. 2 பேரும் பேச போலான்னு பார்த்தா ஹீரோயினே அவங்க கூப்பிட்டு போயிருக்கான். சாரி லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. அப்புறம் நீ கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்க இன்டர்ன் தானே, இப்ப தானே காலேஜ் முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்கறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவளுக்கும் லைட்டா ஒரு சந்தேகம் இருக்கு. ஹீரோ எக்ஸ்பீரியன்ஸே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், வா நம்ம போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல டேய் நீ இப்படிலாம் பண்ணா கோவப்பட்டுற போறா அப்படின்னு ஹீரோயின் வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த பொண்ணு நான் கோவப்படணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா நீ எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, ஜியா மேன் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோ வேற. இங்க ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த பொண்ணு வேற ஆல்ற மாதிரி பாக்குதே
அப்படின்னு. அது என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்ல வரா. ஹீரோ டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, பார்த்தல நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம், என்னோட டைம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த டைம் ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த கால் நான் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா அது அவளோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கால் பண்ணி, நீ என்னம்மா பார்க்க வரவே இல்லை, எனக்கு டம்ப்ளிங்ஸ் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, செஞ்சுட்டு வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் பாட்டியை பார்க்க போற சந்தோஷத்துல, சரி பாட்டி நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக போறான். நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோவும் பின்னாடியே போறான். அங்கே இப்ப பாட்டியை பார்க்க போனா பாட்டி ஹீரோவை பார்த்தது யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்ல வருவா. அதுக்குள்ள ஹீரோவே, நான் ஜிஎம்ஆரோட ஹஸ்பண்ட், என்னோட நேம் லூஃபங் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். பாட்டிக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு கல்யாணத்தை பத்தி எனக்கு சொல்லவே இல்லை, இவன் யாரு, இவனோட ஃபேமிலி என்ன பண்றாங்க, இவன் என்ன பண்றான் அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினே ஒரு சின்ன பிசினஸ் பண்றான், எனக்கு இவனை கொஞ்ச நாள் தெரியும், நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பாட்டிக்கு நிறைய டவுட் இருக்கு. நீயே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவனை பேச விடு அப்படின்னு ஹீரோ கிட்ட, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்றேன்னா, நான் கம்பெனி வச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டல், ரியல் எஸ்டேட் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒன் பை ஒன்னா எல்லா பிசினஸ் சொல்லிட்டு இருப்பான். பாட்டி என்னது இவனே இவ்வளவு கம்பெனி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு பாத்துட்டு இருந்தா, பாட்டி அவன் இந்த கம்பெனிலாம் ப்ராடக்ட் சப்ளை பண்றான், அதுதான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவ சமாளிக்கிறா. அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டா, அது பன் பாட்டி, பன் ஷாப் தான் வச்சிருக்கான், அதுல இருந்து எனக்கு சப்ளை பண்ணுவான், அதான் அவன் சொல்ற, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாட்டிக்கு டம்ப்ளிங்ஸை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டு ஹீரோவோட வாயிலையும் போட்டு அவனையும் ஆஃப் பண்றா. இவ வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு இப்ப அவனை வெளியே இழுத்துட்டு வந்தா. அந்த கேப்ல இப்ப அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் போய் பாட்டியை மீட் பண்ண போறா. அங்க பாட்டி, என்னம்மா இங்க வந்திருக்க, எதுவும் வாட் மாதிரி வந்துட்டியா அப்படின்னு கேட்டா, இல்ல பாட்டி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுட்டு நீல் டவுன் போட்டு நின்று பேசுறா. ஏமா அதுக்கு நீல் டவுன்லாம் போடுற, எந்திரிச்சுன்னு சொல்லு, என்னனாலும் என்கிட்ட சொல்லு, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் லூஃபங்கோட ஃபியான்சி, சின்ன வயசுல எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா இடையில உங்க பேச்சு தான் ஹீரோ செடியூஸ் பண்ணிட்டான், ஹீரோ லூ குரூப்போட ஓனர், அது தெரிஞ்சுதான் அவனை செடியூஸ் பண்ணி அவனை இப்ப மேரேஜ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப என்னோட நிலைமை, நான் சின்ன வயசுல இருந்தே அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஹீரோயின் எதுக்காக பண்ணணும்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்காக தான், உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் செலவாகுதுன்னு சொல்லிதான் ஹீரோவை செடியூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டிக்கு ஆல்ரெடி கொஞ்சமா டவுட் இருந்திருக்கும்ல. ஸோ இவ சொல்றது கேட்டதும் ஹீரோயின் எனக்காக இதெல்லாம் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கவலைப்படுறாங்க. இதுல ஹீரோயினையும் பிளேம் பண்ண முடியாது, அவ எல்லாத்தையும் உங்களுக்காக தான் பண்ணா, நீங்க அவளை டிவோர்ஸ் மட்டும் வாங்க சொல்லுங்க, அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் நானே செலவு பண்றேன் அப்படின்னு இவளும் சொல்றா. நீ என்னை இன்சல்ட் பண்ண வேண்டாம், நான் என் பேத்திட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே ஹீரோ பாட்டியோட ட்ரீட்மெண்ட் பத்தி பேசுறான். நீ பாட்டிக்காக தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, நான் என்னதான் ஜியா ஃபேமிலியோட பொண்ணா இருந்தாலும் எங்க அப்பா இருந்த பிறகு என்னோட ஸ்டெப் மதரும் சிஸ்டரும் தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வச்சிருக்காங்க, எனக்குன்னு எதுவும் கிடையாது, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி பாட்டி மட்டும் தான், அதனால நான் தான் உங்களை நல்லா பாத்துக்கணும், அதனாலதான் பார்ட் டைம் அன்னைக்கு பார்ல கூட வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இனி பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கான பில் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிக்கிறேன், நீ அதை நினைச்சு ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். அவளும், நீ பண்ண ஹெல்ப்க்காக நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, நான் உனக்கு ரொம்பவே கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோவும், நானும் அதே மாதிரி உனக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த மேட்டரை எடுத்து பேச போவான். அதுக்குள்ள பாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. உடனே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இப்போ மறுபடியும் ஹீரோயின் போறா. அங்க ஹீரோயின் போயிருப்பான், நீ வெளியே போ, நான் அவகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி அவகிட்ட, நான் உன்னை இப்படிதான் சொல்லி வளர்த்தனா, நீ எதுக்காக ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அவன் ஒரு பெரிய கம்பெனியோட பாஸ், நீ என்னோட ட்ரீட்மெண்ட் காசுக்காக அவனை செடியூஸ் பண்ணியிருக்க, இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா, நான் இதுக்கு செத்து போனாலும் பரவாயில்ல, நீ அவன் டிவோர்ஸ் பண்ணிரு, எனக்கு இந்த மணி தேவையில்லை, மனுஷங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம், அதை விட இது முக்கியமானது கிடையாது, நீ உடனே அவன் டிவோர்ஸ் பண்ணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் அவனோட மேரேஜ் ஒன்றும் பிரேக் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல வருவா. பாட்டியும் இப்ப கோவத்துல அரைஞ்சிடுறாங்க. ஏன்னா நீ பாட்டியை நினைக்கிறதா இருந்தா உடனே அவன் டிவோர்ஸ் பண்ணு, அவன் டிவோர்ஸ் பண்ணாம நீ என் முன்னாடி வந்துடாத, நான் உனக்கு சின்ன வயசுல சொல்லி வளர்த்துருக்கேன் நமக்கு ரெஸ்பெக்ட் எவ்வளவு முக்கியம்னு, ஸோ அவனை உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும் சோகமா வெளியே ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதே மாதிரியே சொல்றான். அவளுக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கான், இன்னைக்கு ஹீரோனோட பர்த்டேன்னு. கண்ணை மூடிட்டு கூட்டு போக அவளே எக்ஸைட்மெண்ட்ல தான் இருப்பா. அங்க பார்த்தா அவளுக்காக கேக் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான். ஹீரோயின், என்ன இவன் இவ்வளவு கிராண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கான், அவன்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கும் போது
ஃபர்ஸ்ட் நீ கேக் கட் பண்ணிட்டு உன்ட விஷ் மேக் பண்ண, அப்புறம் நான் நீ சொல்ல வரதை கேட்கறேன் அப்படின்னதும் ஹீரோயின் இப்ப கேண்டில் ப்ளோ பண்ணிட்டு எங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பிரச்சனை இல்லாம எண்ட் ஆகணும், நாங்க 2 பேரும் ஒருத்தர் லைக் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவளோட விஷயம் இருக்கும். ஹீரோ நீ என்ன விஷ் மேக் பண்ண சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் சொன்னா நடக்காதுப்பா அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்து கிஃப்ட் தூக்குறான். ஐயோ ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அங்க ஹீரோ அவளுக்காக பெண்டன்ட் ரெடி பண்ணிருக்கான். அது ரொம்பவே யூனிக்கா இருக்கு. அதை ஹீரோ தான் ரெடி பண்ணானா. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் மீட் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அங்க மின்மினி பூச்சி நிறைய இருக்கும். அதை பிடிச்சு காமிச்சு மின்மினி பூச்சினா ஒரு ஹோப், அது இருட்டு நமக்கு வெளிச்சம் தருது இல்ல அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி சொல்லி இருந்திருப்பா. இப்போ அதை ஹீரோயினுக்கு அவனே போட்டு விடுவான். இந்த டிசைன் யூனிக்கா இருக்கு, எதை பேஸ் பண்ணி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவனும் மின்மினி பூச்சி ஹோப்புக்கு ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு டக்குன்னு அந்த பையனோட ஞாபகம் வருது. இப்ப எதுக்கு நான் அதை பத்தி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த அப்படியே விட்டுடுறா. அந்த பிளேஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. இந்த டிசைனை ஹீரோ மேக் பண்ணும்போதே அது அவளுக்கு தெரியும். ஸோ இது எனக்காக தான் ரெடி பண்றியா அப்படின்னு கேட்டா அது உனக்காக இல்ல, ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அது எனக்கு இல்ல, என்னதான் அவ ஸ்பெஷலா போயிட்டலா அப்படின்னு கோவமா இப்ப வீட்டுக்கு போறான். அப்போ உனக்கு என்னாச்சு, என்னோட பிரின்சஸ் நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது அவளும் இப்ப ஹீரோக்கு மேரேஜ் ஆன மேட்டர் சொல்றான். சரி அவ என்ன பெரியாளா, அவ இல்லைன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, என் பொண்ணுக்கு என்ன குறை, நீ ஆசைப்பட்டா எந்த வேணாலும் நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த டைம் இது என்னோட தப்பு தான், நான் மிஸ்டர் லூவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும், அவன் என்னதான் மேரேஜ் பண்ணி இருந்திருப்பான், இடையில இருந்து ஹீரோயின் வந்ததுனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. அப்பாவும் சரி ஓகே, என் பொண்ணு நீ ஆசைப்பட்டா அதுக்காக அப்பா எல்லாத்தையும் பண்ணுவேன், நம்ம கம்பெனிக்குள்ள ஒரு பெரிய டீல் சைன் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால இந்த மேரேஜை பத்தி நான் இப்போ ஹீரோட அப்பாட்ட பேசுறேன், மேரேஜ் நடந்தாதான் அந்த டீல்ல சைன் போடுவேன்னு சொல்றேன், அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அப்பா பொண்ணு தேத்துறாங்க. அடுத்து ஹீரோட அப்பாவும் உன்னை கூப்பிட்டு பேசுறாங்க. எப்போ நீயும் உன்னோட ஃபியான்சியை மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்டா என்னப்பா பேசுறீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தான், ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட்காக நீ பண்ண, இனி அவளை வச்சு எந்த யூஸும் கிடையாது, அதனால நீ மிஸ் ஃபூவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த மேரேஜ் கூட ஃபூ ஃபேமிலியில நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்க, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், லாஸ்டா அவங்க தான் அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணது, இப்போ நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இனி எதுக்காகவும் நான் அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்றான். ஃபூ ஃபேமிலிக்குள்ள நமக்கு எவ்வளவு கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா, ஜஸ்ட் ஒரு பொண்ணுக்காக உன் அப்பாவை எடுத்து பேசாத அப்படின்னு ஹீரோக்கு வேற அடி விழுது. உனக்கு 1 day டைம் தரேன், அதுக்குள்ள ஒழுங்கா முடிவெடுத்து அவளை டிவோர்ஸ் பண்ற வேலையை பாரு, இல்லைன்னா என்னோட ஆக்ஷன் அப்படி நீ பாப்ப அப்படின்னு அப்பா மிரட்டிட்டு போறாங்க. ஹீரோ காயத்தோட வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பாட்ட பேசிட்டு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு என்ன காயம் பட்டிருக்கு அப்படின்னு மெடிசன் எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா. அவளோட கேரிங் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் டைம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவனும் அவனோட கன்சர்ன் சொல்றான். இன்னும் 2 daysல உன்னை யாரும் மீட் பண்ண வந்தாங்கன்னா கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏன் இப்படி சொல்ற, இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீ இப்போ என்னோட ஒய்ஃப் ஆயிட்டல்ல, ஸோ நம்ம சர்க்கிள் பெருஸ் ஆகும்போது நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம், அதனால சேஃபா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி ஹீரோயின் சும்மா வாக் போயிட்டு இருக்கும்போது நிறைய பாடிகார்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது ஹீரோட அம்மா கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஹீரோயின் நோஸ் சொல்ல முடியும், அதனால அவளை அங்க பார்க்க போறா. நீ பார்க்க அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அவளுக்கு டீ கொடுக்குறாங்க. அந்த டீயோட டேஸ்ட் ஹீரோயினுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு. இல்ல உனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலையா, மேபி இந்த மாதிரி டீ எல்லாம் நீ குடிச்சிருக்க மாட்டியா இருக்கும், இது அவனோட ஃபர்ஸ்ட் டைம், அதனால உனக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்புறம் உன்னோட பாட்டி தான் வளர்த்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்ல, எங்க பாட்டியில ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் சொல்றதான் கண்டுக்கல, நீ போரான ஃபேமிலி, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டீ கூட ஒண்ணா குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் உள்ள ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினே நீங்க சொல்ல ஒரு மேட்டரை டைரக்டா சொல்லலாம் அப்படின்னு கேட்க சரி நீயே கேட்டுட்ட, நானும் டைரக்டாவே சொல்றேன், என் பையன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அந்த டைம் லூ ஃபேமிலியோட ரெப்புடேஷனுக்காக தான், அதே மாதிரி நீ உன் பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, 2 பேரோட கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு இதான ரீசன், அதே மாதிரி எங்க ஃபேமிலி ரெப்புடேஷன் போகல, உன்னோட பாட்டியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் பே பண்ணியாச்சு, இனி இப்ப என்ன இருக்கு, உங்க மேரேஜோட ஆப்ஜெக்டிவ் ஃபினிஷ் ஆயிடுச்சு, அதனால இந்த கான்ட்ராக்டை எண்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சொல்றாங்க. பட் இது 1 year கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது அது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தானே, எப்ப வேணா பிரேக் பண்ணலாம், இந்த கார்டுல 5 million இருக்கு, இதை அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ஹீரோ விட்டு பிரிஞ்சு போ அப்படின்னு சொல்றாங்க. இது கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும்
நான் கான்ட்ராக்ட் போடுறது ஹீரோ கூட, அவன் சொல்லட்டும் நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ உனக்கு இந்த 5 மில்லியன் பத்தலன்னு கேட்க வேண்டியதானே, எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் தரேன், உடனே என் பையனை விட்டு போ அப்படின்னு ஆண்டி சொல்றாங்க. கொஞ்சம் சாஃப்டா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும், அப்புறம் ரூடா போயிட்டு ஹீரோயினே அடிச்சிடுறாங்க. உன்கிட்ட சாஃப்டா பேசினாலும் வேலைக்கு ஆகாது போல, காசு தந்து போக சொன்னா அதனால போக முடியாதா, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாத அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஹீரோ கிட்ட எடுத்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்ல, அப்ப என்னோட ஆக்ஷன் நான் எடுத்துக்கிறேன், என்ன நீ பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாடி கார்ட்ஸை கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கும் பயமா இருக்கு, நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்க ஹீரோயின் மேல செம்ம காண்டில் இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ அங்க வரா. நீங்க என்னடா பண்ற, எப்படி வந்த அப்படின்னு கேட்டா, நான் இங்க வரலன்னா அவளை கொண்டு மத்தவங்களையும் சைலன்ஸ் பண்ணிருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். என்னடா பெரிய வார்த்தைலாம் பேசுற, மர்டர் சைலன்ஸ் இப்படிலாம் பேசுற, அம்மா அவளை கூப்பிட்டதுக்கு ஒரு நல்ல டிசைனர், அதனால அவகிட்ட டிசைனிங் பத்தி பேசதான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பச்சை பொய்ங்கிறது யாருக்கு வேணா தெரியும், அப்புறம் இவ என்னோட ஒய்ஃப், இதுல உங்களோட கன்சர்ன் தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னடா பேசுற, அப்ப நீ ஃபூ ஃபேமிலி போன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, அவ உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, இவ டிவோர்ஸ் பண்றதுல உனக்கு என்ன இருக்கு, இந்த பொண்ணுக்காக நம்ம வீட்டு விட்டு போக போறியா அப்படின்னு கேட்டா, இந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணாதான் இந்த ஃபேமிலி கிடைக்கணும், எனக்கு அந்த ஃபேமிலியே தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் இப்ப மட்டும் நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போன அப்புறம் நீ ரிட்டர்ன் வரவே முடியாது அப்படின்னு அம்மா மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து ஹீரோட தாத்தா வராங்க. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கிராண்ட்சன், அவனே இந்த வீட்டை விட்டு வரட்ட போறீங்களா அப்படின்னு அவங்க வந்து உட்கார்றாங்க. அப்பா அவனுக்கு ஃபியான்சி இருக்கால, அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன ஃபியான்சி, அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அவனோட ஒய்ஃப் தான் பக்கத்துல இருக்கால அப்படின்னு தாத்தா ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ், அவன் மணிக்காகவும் இவன் ரெப்புடேஷனுக்காகவும் தான் பண்ணியிருக்கான், மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணுமே கிடையாது, சீக்கிரமே இவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சதா அவங்களுக்கு கொள்ளிப்பேற குழந்தைலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தான் அந்த வழியாவது மடக்கலான்னு பாக்குறாங்க. என்ன நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்கிறது எனக்கு தெரியுது, அப்புறம் என்னோட கொள்ளுப்பேற குழந்தை இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எனக்கு சீக்கிரமே கிடைச்சிரும் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. ஹீரோயினா தாத்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அம்மாவால பெருசா எதுவும் பண்ண முடியல, இத கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னதுனால தாத்தா அதை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. இங்க நடந்த எல்லாத்தையுமே ஒரு சர்வன்ட் மிஸ் பூக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் ஹீரோயினா ரைட் லெஃப்ட்னு வாங்கிட்டு இருந்தாங்க, பட் அந்த டைம் ஓல்டு மேன் வந்ததுனால அப்புறம் மேடமால எதுவும் பண்ண முடியல, ஹீரோயினா ஹீரோ கூட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல இவளுக்கு எரிச்சலா இருக்கு, இந்த ஓல்டு மேன் ஏன் என்ன இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மிஸ் பூக்கு செம கடுப்பா இருக்குது. அப்புறம் தாத்தாக்கு இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கே, கண்டிப்பா தாத்தாக்கு அவங்கள சீட் பண்ண மேட்டர் தெரிஞ்சா கோவப்படுவாங்க, ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. இங்க தாத்தா விசாரிக்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ தாத்தா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க, அவங்க 2 பேருமே முன்னாடி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. 2 பேரும் இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டே தாத்தா அவர்கிட்ட, நீ எப்போ ஹீரோ மீட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவளையும் இப்போ உண்மையை சொல்றா, எங்க வீட்டில் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க, அப்போ வெட்டிங் டே அன்னைக்கு கல்யாணத்துல எஸ்கேப் ஆகி ஓடும்போது தான் ஹீரோ மீட் பண்ணேன், அப்புறம் நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. தாத்தா நீ என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டா ஓகே, அப்புறம் உங்க கான்ட்ராக்ட் மேரேஜை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. என்னதான் நீங்க கான்ட்ராக்ட் மேரேஜை போட்டு மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நீ அவங்க லவ் பண்றங்கிறத நான் ஃபீல் பண்றேன் அப்படிதானே அப்படின்னு கேட்க, ஹீரோயினா ஆமான்னு ஒத்துக்கிறா. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இனி இந்த கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்னு அதை கிழிச்சு போட்டு, இனி உங்களோட மேரேஜ் ரியல் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் ஹாப்பியா இருக்கும். இது எல்லாத்தையுமே மிஸ் பூ ஒழுங்குன்னு கேட்டுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு தாத்தா ஹீரோயின்ட்ட, நீ எனக்காக டீ கொண்டு வா அப்படின்னு அவளை அனுப்பி விடுறாங்க. ஒளிஞ்சிருந்தது போதும் வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டு இப்ப அவ வந்து நிக்கிறா. தாத்தா நீங்க பண்றது ரொம்பவே அநியாயம், என்ன நீங்க உங்க வீட்டு மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, சின்ன வயசுல இருந்து நானும் ஹீரோ சேர்ந்துன்னு வந்தோம், ஆனா நீங்க எனக்கு ஒரு டைம் கூட ஃபேவர் பண்ணதே கிடையாது. இந்த ஹீரோயின் அவ எங்கேயோ இருந்து வந்தா, ஒரு புவரான பொண்ணு, அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னா அவளும் உங்க மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் உங்களை சீட் பண்ணிருக்கா, இருந்தாலும் நீங்க அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தாத்தா கிட்ட கோவமா பேசுறா. ஏன்னா நீ ஒரு கால்குலேட்டிவ் உமன், உன்னை மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஹீரோயின் அப்படி கிடையாது, அவ உன்னை விட எவ்வளவு பெட்டர், அவ ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, அவதான் எங்க வீட்டு மருமகள், உன்னை நான் என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப போய் சாவுடா அப்படின்னு தாத்தாவை தள்ளி விடுறா. தாத்தா கீழே விழுந்ததுல அவங்க தலையில காயம்பட்டுறது, யாரும் பார்க்கலன்னா அவளும் அங்க இருந்து ஓடிடுறா. இங்க ஹீரோயின் டீயை கொண்டு வரும்போது தான் தாத்தா இங்க கீழே விழுந்து கிடக்குத பாக்குறா. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. வந்து ஹீரோட அப்பா எல்லாருமே அவள் தான் பிளேம் பண்றாங்க.
லாஸ்டா ஓல்டுமேன் கூட இருந்தது நீதான் ஓல்டுமேன் இதை பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அவளே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் டீ எடுக்க தான் போனேன், அதுக்குள்ள தாத்தா கீழே விழுந்து கிடந்தாங்க, எனக்கு என்னாச்சுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. யாருக்குமே அவ சொல்றதுல பெருசா நம்பிக்கை இல்ல. இதுல வேற கான்ட்ராக்ட் மேரேஜ் மேட்டர் தாத்தாக்கு தெரிஞ்சு அவங்க கோவத்துல இருந்தாங்க அப்படின்னு அங்க உள்ள பர்சன் சொல்ல எல்லாருமே ஹீரோயின் தான் சஸ்பெக்ட் பண்றாங்க. ஹீரோ மட்டும் எனக்கு கோமல் நம்பிக்கை இருக்கு, நீ பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டாக்டர் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டு தாத்தாவோட கண்டிஷன் சீரியஸா தான் இருக்கு, அவங்கள ஐசியூ வார்டில் வைக்கிறோம், யாரையும் இப்போதைக்கு மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன இது தாத்தா கண்ணு முடிச்சுடாரோ அப்படின்னு மிஸ் பூக்கு வேற கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் மேட்டர் கிளியர் பண்ணோம் அப்படின்னு நீ தான் தாத்தாவை அட்டாக் பண்ண, அதனாலதான் தாத்தாக்கு இந்த பிரச்சனை, தாத்தாக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்குன்னா நீ தான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கணும், அவருக்கு உன்னோட கான்ட்ராக்ட் மேல தெரிஞ்சு கோவப்பட்டிருக்காங்க, அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு போட்டு கொடுக்குறா. பக்கத்துல உள்ள ஆன்டியும் ஆமா இவதான் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் தான் அவளுக்காக சப்போர்ட்டிவா நிக்கிறான். அந்த டைம் இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் வந்து அவளை கூப்பிடுறாங்க. சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஹீரோயின் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போறாங்க. இது ஜஸ்ட் நார்மல் இன்வெஸ்டிகேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இன்னுமே இந்த மேட்டர் பெருசுப்படுத்தணும் அப்படின்னு மிஸ் பூ பாட்டியை மீட் பண்ண போறா. பாட்டியும் ஹீரோயின்ட்டு லாஸ்ட் டைம் பேசுறது வரவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டு தாத்தாக்கு ஹீரோயினோட கான்ட்ராக்ட் மேரேஜ் மேட்டர் தெரிஞ்சிச்சு, அது தெரிஞ்சு அவங்க கோவப்பட்டு கத்துனதுனால ஹீரோயின் அவங்களும் அட்டாக் பண்ணிட்டா. இப்போ தாத்தாவும் சீரியஸான கண்டிஷன்ல ஐசியூல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு முதல்ல கண்ணீர் வச்சுட்டு இருப்பா. பாட்டியும் அதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னோட பேத்தி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்றாளா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் உடனே அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கூட்டு போக சொல்றாங்க. இங்க போலீஸ் அவகிட்ட கேட்கும்போது அவளே எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவா. ஓல்டு மேனுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் டீ எடுத்துட்டு வர்றதுக்காக உள்ள போனேன், அந்த டைம் ரிட்டர்ன் வரும்போது தான் தாத்தா கீழே மயங்கி கிடந்தாங்க, அவங்க தலையிலையும் காயப்பட்டு இருந்தது, அப்ப அவங்க வேற யாரும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க வேற யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்றா. சரி எதுக்காக தாத்தா எனக்கு மீட் பண்ண போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதையுமே உண்மையா ஒத்துக்கிறா. அதுவுமே என்னோட கான்ட்ராக்ட் மேரேஜ் தாத்தாக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அதுக்காக தான் அதை பத்தி பேச என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, பட் லாஸ்ட்ல அவங்களே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டு என்ன உங்க மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறதா தான் சொன்னாங்க, ஸோ நாங்க சந்தோஷமா தான் கேம் பிளே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றா. சரி நாங்க சீக்கிரமே குற்றவாளி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்புறாங்க. வெளியே ஹீரோ தான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கேட்டா அவனும் ஆமான்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் பாட்டி வந்து நீ மிஸ்ட்ரஸா இருந்து தப்பு பண்ணத பார்த்தாதுன்னு அந்த தாத்தாவையும் கொல்ல பாத்தியா அப்படின்னு ஹீரோயின் திட்டுறாங்க. பாட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்க இதுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்ததுல அப்படின்னு அவ கேட்கிறா. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, நான் இப்போ சொல்றேன், நான் செத்தாலும் நீ இவன் டிவோர்ஸ் பண்ணணும், இவன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மயங்கி விழுறாங்க. இப்போ அவங்களே அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் மிஸ் பூ தான், அவதான் எங்க பாட்டியை கூப்பிட்டு பாட்டியை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு அவ மேலேயும் ஹீரோயின் கோவம் இருக்கு. லாஸ்ட்ல பாட்டியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் பார்த்துட்டு பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, ஏன் அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது இப்படி ட்ரிகர் பண்ணாதீங்க, அவங்களுக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு, அவங்களோட ஹெல்த் ஃபாலோ அப்காக 1 month அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாகணும், இந்த டைம் பீரியட்ல அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க மறுபடியும் கோவப்பட்டாங்க எதுவும் எக்ஸைட் ஆனாங்கன்னா அவங்களோட கண்டிஷன் இதை விட மோசமாயிரும், மறுபடியும் இவங்களோட உயிரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது, ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 million பே பண்ணணும், அதை ஃப்ரெண்ட்ல பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஹீரோ தான் இந்த பில் செட்டில்மெண்ட் எல்லாமே பண்றான். ஸோ ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டிவோர்ஸுங்கிற நேம் மட்டும் என்கிட்ட எடுக்காத அப்படின்னு ஹீரோ தெளிவா சொல்றான். பட் என்னோட ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி யாருக்குமே இது பிடிக்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னவா இருந்தாலும் சரி, நான் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிட்டேன், நீ தான் என்னோட ஒய்ஃப், ஸோ டிவோர்ஸ் மட்டும் என்கிட்ட கேட்காத, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதா நினைச்சா இதை மட்டும் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் பாட்டியை டேக்கர் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு ஒரு கால் வருது, உங்க டிசைன் ஜிஎன்ஆ டிசைனிங் காம்படிஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, ஸோ நீங்க பார்ட்டில கலந்துக்க முடியுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுல லிமிடெட் பீப்புள் தான் வருவாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 1 million கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இன்வைட் பண்றாங்க. பட் என்னோட டிசைன் நான் பிளே யார் அனுப்புனு தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஒரு நல்ல சான்ஸ்ன்னு பாக்குறா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தா காசு கிடைச்சா அதை ஹீரோ கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளான்ல அவளும் போறதுக்காக டிசைட் பண்றா. அவ கிளம்பும் போது ஹீரோவும் இதுல நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்றான். இது எப்படி உனக்கு தெரியும், அப்ப நீ தான் அனுப்பினியா அப்படின்னு கேட்டா ஹீரோ தான் அந்த டிசைன் அனுப்பியிருக்கான். ஆமான்னு சொன்னதும் சரி நான் போனா பாட்டியையும் தாத்தாவே யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன், தாத்தாவும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, ஸோ பாட்டியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் மறுபடியும் நம்ம கான்ட்ராக்ட் தானே போட்டோம், 1 year கான்ட்ராக்ட்,
அதை முன்னாடியே பிரேக் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதனால தானே பிரச்சனை வருது அப்படின்னு அவளுக்கு ஒரு கன்சர்ன். அதை பத்தி நீ பேசாதன்னு சொன்னல ஆல்ரெடி. இல்ல, நான் இதை பிரேக் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்ப அதை பத்தி கேட்க கிஸ் பண்ணியே வாய மூடுறான். ஹீரோயின் டிசைனிங் காம்படிஷனுக்காக வந்திருப்பால, அந்த பிளேஸ்ல அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வந்திருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸுங்கிறதுனால நல்லா பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா அடுத்து ஹீரோயினோட எனிமி, அதான் அவளோட சிஸ்டரும் வந்திருக்கா. என்ன நீங்க என்ன பண்ற? நீ இதுக்கு முன்னாடி காப்பி கட்டு வேலையை தானே பண்ணிட்டு இருந்த, எப்படி உனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரூடா பேசிட்டு இருப்பா. பின்னாடியே ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு உனக்காக சுட சுட காஃபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சிஸ்டர்கிட்ட கொடுக்குறான். அங்க ஹீரோயினை பார்த்தது ஜிஎம்என் நீ வந்திருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அதுக்குள்ளேயே காஃபி கூட்டிட்டு என்ன அவகிட்ட பாசமா பேசிட்டு இருக்க, என்ன உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு அவன் கூட அங்கேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஸோ ஹீரோயின் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா. இவங்களும் யாரு, இவங்களோட ஆல்ரெடி தெரியுமா, சொந்தக்காரங்களா, ஆனா எனிமிஸ் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணாடி போட்ட பொண்ணு கேட்கிறா. ஹீரோயின் அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணல. 2 பேரும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றாங்க. இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு யாருன்னா மிஸ் ஃபூ இருக்கால, அவளோட கசினா. ஸோ அவகிட்ட போயிட்டு இந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஆல்ரெடி பிளான் போட்டிருக்காங்க ஹீரோயினை எப்படியாவது இந்த காம்படிஷன்ல இருந்து பேன் பண்ணோம் அப்படின்னு. அப்பதான் கண்ணாடி போட்ட பொண்ணும் இங்க ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ பிரச்சனை போல, 2 பேரும் ஆர்கியூ பண்ணாங்க, அந்த மேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கோ, அப்பா அவளை வச்சு ஹீரோயினை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த டைம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீயும் ஹீரோயினும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, உன்னோட ரூம் கார்டு கொடுப்பியா அப்படின்னு கண்ணாடி போட்டு பொண்ணுகிட்ட கேட்டா, அவளும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் தர மாட்டேன் அப்படின்னு போகும்போது வேணுக்குனே காடை கீழே போட்டு போறா. அதாவது டேரக்டா கொடுக்கல, இன்டெரக்டா கொடுத்துட்டா, அவ்வளவுதான். ஸோ ஹீரோயின் இவங்க குளிச்சுட்டு வெளியே வரா. இங்கேயும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். நீங்க என்ன பண்ற, எப்படி உங்ககிட்ட கார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் உன்னை விட்டு போன பிறகு நீ இவ்வளவு ஹாப்பியா இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நான் உன்னை டச் பண்ணல, நான் உன்னை டச் பண்ணிட்டா மிஸ்டர் லூ எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி என் சிஸ்டர் பிரெக்னெண்டா இருக்கா, அது உன்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறா. அது எப்படி உனக்கு தெரியும்னு இவன் ஷாக் ஆகுறான். அவ சின்ன வயசுல இருந்து புளிப்பான ஃபுட்டு சாப்பிட்டதே கிடையாது, பட் இப்ப சாப்பிட்றா, அதுலதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு உண்மையாவே உன் சிஸ்டர் பிடிக்கல, அவ கூட இருக்க நான் ஒன்னதான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அந்த குழந்தை ஒண்ணு எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது, நீ இப்ப கூட ஓகே சொல்லு, நான் அந்த குழந்தைய உடனே அபார்ட் பண்ண வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு ஹீரோயின் நிறைய, உன்கிட்ட சாஃப்டா பேசினாலும் வேலைக்கு ஆகுது அப்படின்னு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த கண்ணாடி பொண்ணு வந்துட்டு சிஸ்டர் கிட்ட போட்டு கொடுக்குறா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோனோட ரூமுக்கு போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவ சும்மாவே ஓவர் ரியாக்ட் பண்ணுவா. இப்போ அங்க போயிட்டு ஹஸ்பண்ட் கடி, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே சீட் பண்ண பாத்திருப்ப அப்படின்னு அவனுக்கு அடி விழுது. அவனும் நான் எதுவும் பண்ணல, அவதான் என்ன செடியூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பிளேம் பண்றான். அடுத்து ஹீரோயின் அடிக்க போனா ஹீரோயின் திருப்பி அடிச்சு விட்டுறா. நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால இதோட விடுறேன், ஆர்கியூ பண்ணாம இருந்து போயிரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ என் பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணாம பாத்துட்டு இருப்பேனா அப்படின்னு திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது இந்த டைம் வேணும்னே அவளோட பாய் ஃப்ரெண்ட் காலை இடையில வைக்கிறான். ஸோ தட்டி கீழே அவளோட வயிற்றுல அடிப்படுது. அவளும் வழியில கத்திக்கிட்டு இருக்கா. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீ தான் பொறுப்பு அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு இப்பதான் அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு உள்ள வந்து பாக்குறா. டாக்டரும் கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது ரொம்பவே ப்ளீட் ஆயிருக்கு, குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்னு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அவனை கூப்பிட்டு போறாங்க. இந்த டைம் ஹீரோ அவளை பாக்கிறதுக்காக வந்திருப்பான். நீங்க வந்துட்டியா, அவங்க ரூம்ல ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவனே அங்க கூப்பிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு அவகிட்ட போய் பேசுறான். நீ உன் பிரதர் இல்லாம செடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம உன் சிஸ்டரையும் அபார்ட் பண்ணி வச்சுட்ட, நீ எவ்வளவு கேவலமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஃபூ அவளை பத்தி பேசிட்டு இருக்கா. ஆமா இதெல்லாம் இங்க நடந்துச்சு, எப்படி நீ கரெக்டா இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு அவளும் சந்தேகமா கேக்குறா. அது என்னோட கசின் உன்னை பத்தி சொன்னா, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, கசினா, அப்போ இந்த கண்ணாடி பொண்ணுதான் அவளோட கசினா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியும். அவளுக்கு இப்ப அபார்ஷன் ஆயிடுச்சு, எதுக்கு என்ன பார்க்க வந்த, நான் உயிரோட இருக்கணும்னு பார்க்க வந்தியா, நீ தானே என் குழந்தைய கொண்ட அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நான் உன்னோட சிஸ்டர், அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன், அப்புறம் நான் ஒன்னும் தட்டி வீட்டுல உனக்கு தெரியும் தானே, என்னால உனக்கு எதுவும் ஆகல, உன் பாய் ஃப்ரெண்ட் நம்பாத, அவன் கெட்டவன் அப்படின்னு ஹீரோயினா அவகிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இல்ல உன்னாலதான் என் குழந்தை செத்து போச்சு, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உன்னை சீக்கிரமே போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஆஃபீஸரும் வந்து ஹீரோயினை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு போறாங்க. நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோமே, லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் இன்சிடென்ட் அப்போ இல்லைன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த டைம் இருந்தேன் அப்படின்னு ஹீரோயினும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றா. உங்களோட வெர்ஷனை எழுதிட்டேன், அப்புறம் இன்னொரு விட்னஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு இப்போ ஒரு கிளீனர் லேடியை கூப்பிடுறாங்க.
இந்த கிளீனர் லேடி கிட்ட ஆல்ரெடி இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு காசு கொடுத்து ஹீரோயின் தான் அவளோட தங்கச்சியை தள்ளி விட்டா, அதனால தான் அபாஷன் ஆச்சுன்னு சொல்லியிருப்பா. எல்லாம் முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ அந்த லேடி வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ரூம்குள்ளேருந்து ரொம்ப சத்தம் கேட்டுச்சு, சண்டை போடுற மாதிரி. அதனால நான் டோர் ஓப்பன் பண்ணேன். அப்போ இவங்க தான் ப்ரெக்னென்ட்டான பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்பவே ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த டைம் இந்த லேடி நான் பார்க்கவும் இல்லை, ரூம் டோர் ஓப்பன் ஆகவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை, நான் அன்னைக்கு ரூமில் தான் இருந்தேன், எல்லாத்தையுமே பார்த்தேன். இப்போ கூட பாருங்க, அவங்க என்னை பார்த்து முறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு அந்த லேடி நான் விட்னஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் ஹீரோயினுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். நீ உன்னோட பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னா அவளுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்புறம் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மொத்தமா ஜெயில அவளை அடைக்கணும்னு தான் நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மிஸ் சொல்லிட்டு இருக்கா. சிஸ்டரும் ஹீரோயின் லாஸ்ட் வரைக்கும் ஜெயிலே கிடக்கணும், அப்பதான் என் கோவம் தனியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வர, ஓ நாய் நல்ல ஒபிடியண்டாவே இருக்கு அப்படின்னு அவனை பார்த்து கமெண்ட் பண்றா. அதுக்காக தான் நாயை கூடவே வச்சிருக்கேன் அப்படின்னு இவனு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இதெல்லாம் கேட்டு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சூப்பு கொண்டு வந்து ஊட்டி விட்டா இது என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு மூஞ்சிலே துப்பி விட்டுடுறா. இதை வெளியே எடுத்துட்டு போ, நான் தனியா இருக்கணும் அப்படின்னு அவனை திட்டி அனுப்ப, அவனையும் இப்போ பில்டிங் மேல வந்துட்டு என்னைய நாயை விட கேவலமா ட்ரீட் பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு தேவைதான். நான் ஹீரோயின் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருந்தேன், இப்போ என்னை யாருமே ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா அவனோட ஆர்ஃபனேஜ்ல இருந்து அவனுக்கு கால் வருது. அவன் ஒரு ஆர்ஃபனால வளர்ந்துருப்பான். ஸோ அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து கால் பண்ணி, உன்னோட திங்ஸ் இங்க ஒன்று இருக்கு, அதை உன்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்ல, இப்போ அவனும் கிளம்பி போறான். அந்த பாக்ஸ்குள்ள ஒரு போட்டோ இருக்கு, அது ஒரு ஃபேமிலி போட்டோ. அதுல அவனுக்கு அப்பாவா இருக்கிறது ஹீரோட அப்பா. அப்போ நான் லூ ஃபேமிலியோட வாரிசா, நான் ஹீரோட பிரதரா அப்படின்னு இவனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ இதை காமிச்சு நான் அவங்க ஃபேமிலி போய் சேர்ந்தா நானும் ரிச் ஆயிடலாம் அப்படின்னு அவன் பிளான் போடுறான். எங்க ஹீரோ தாத்தாவை டேக்கர் பண்ணிட்டு இருப்பான். அப்பா அவனை கூப்பிட்டு வர, இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். நான் உங்ககிட்ட ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், இவன் உன்னோட பிரதர். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண தப்பால வந்தவன் தான் உன்னோட பிரதர். என்னை ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இருங்க, என்னோட பிசினஸ் நீ 2 பேரும் தான் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. ஹீரோக்கு இதுல செம கோவம். நான் இவனை தம்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இவன் என் பிரதர் கிடையாது அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இதுல உன் பிரதரோட தப்பு எதுவும் கிடையாது, நான் தான் மிஸ்டேக் பண்ண அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் இவ்வளோ நாள் ஆர்ஃபனேஜ்ல வந்திருக்கான், அதனால இனி அவன் நம்மளோட ஃபேமிலி மெம்பர், அவன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்காம போறான். அவன்கிட்டயே நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டா, நான் உன்கிட்ட ஒரு டீல் பேச வேண்டியது இருக்கு, இதுல அந்த அபாஷனுக்கு ஹீரோயின் காரணம் இல்லைங்கிற ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா சிஸ்டர் அவளை தான் கீழே விழுந்தா, அந்த வீடியோ கிளிப்பிங் இதுல இருக்கு, இது உனக்கு வேணுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட டீல் பேசுறான். அவனும் அதுக்காக என்ன பண்ணணும், என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ண சொன்னா அது முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ உன்னோட கம்பெனி ரைட்ஸை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் அப்பா கேட்குற மாதிரி தான் பண்ணியிருப்பான், ஒரு பொண்ணுக்காக கம்பெனி ரைட்ஸை விட்டு கொடுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே அவங்களுக்கு செம கோவம் வந்து அடிச்சுட்டு, இனி கம்பெனி பக்கம் வந்துடாத, இனி உனக்கும் இந்த பிசினஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஹீரோ திட்டி விட்டுறாங்க. அடுத்து ஹீரோனை பார்க்க போறான். அவளோட மேட்டர் இப்போ சால்வ் ஆயிடுச்சுல, அதனால வா கிளம்பு, நான் உன ஹோட்டல் ரூம்ல போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த கேஸ் மேட்டரால ஹீரோயின் சுத்திக்கிட்டே இருந்திருப்பான், அதனால அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியாது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, உன் மேல தப்புலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால நீ அதுல கலந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ அவளை கூப்பிட்டு போறான். இது அந்த கண்ணாடி பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ கசின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மறுபடியும் வர போறான், எரிச்சலா இருக்கு அவளை பார்க்கணும்னாலே அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பா. ஹீரோயின் அவளை சேம் ரூம் தானே, ஸோ பார்த்ததை என்ன பண்றது, சிரிக்கிற மாதிரியே மேனேஜ் பண்ணிட்டு இருப்பா. என்னை பார்த்து ஷாக்கான மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல சர்ப்ரைசிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல விதமா பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினும், அன்னைக்கு எப்படி அவன்கிட்ட உன்னோட ரூம் கார்டு போச்சு அப்படின்னு கேட்டா, நான் அன்னைக்கு கீழே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்க்கும்போது அந்த கார்டு மிஸ் ஆயிருந்தது, அதனால திரும்ப போய் ஸ்பேர் கீ தான் வாங்கிட்டு வந்த ரூமுக்கு. அப்போ அவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த கீ எப்படி அவன் கையில போச்சுன்னு தெரியாது அப்படின்னா அவளும் நடிச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பா. சரி நீ நடிக்க தானே செய்யற அப்படின்னு ஹீரோயினுக்கும் அவன் மேல இருந்த ட்ரஸ்ட் எல்லாம் போயிருச்சு. நெக்ஸ்ட் டே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ற மீட்டிங் நடக்கும்ல, ஸோ அதுக்காக எல்லாரும் போயிருக்காங்க. அப்போ வின்னர்ஸ் லிஸ்ட்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட், அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு தேர்டுன்னு சொல்றாங்க. இந்த ஜட்மெண்ட்ல வேற யாருக்கும் பிரச்சனை இருந்தா சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அங்க உள்ள கொஞ்சம் பொண்ணுங்க, இதெல்லாம் நீங்க இன்ஃபுளுன்ஸ்ல பண்றீங்க, இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற ஆளுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம் வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க ஒர்க்கை பார்த்தா நாங்க எல்லாமே டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒர்க்கை எங்ககிட்டயும் காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த காம்படிஷன்ல
ஒருத்தவங்க ஒர்க்கா மற்றவங்க கிட்ட டிஸ்ப்ளே பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்களோட ஓன் ஒர்க்கை அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. டிஸ்ப்ளே பண்றது அவங்களோட மோட்டிவ் கிடையாது. யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் பிரைஸ் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஒர்க்கை காமிக்க சொல்லி கேட்டுட்டே இருக்கிறதுனால ஹீரோயினும் பரவாயில்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அந்த டைம் டிஸ்ப்ளே பண்ற ஒர்க் நல்லா தான் இருக்கும். இந்த கண்ணாடி போட்டு பொண்ணு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ எந்திரிச்சு இது காப்பி ஒர்க் அப்படின்னு சொல்றா. இதை எப்படி நீ சொல்ற? இதுல ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் நானா போட்டது, நானா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை ரெடி பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண விடாம அவளை டைவர்ட் பண்றதுக்காக அந்த கண்ணாடி பொண்ணு, உனக்கு ஹீரோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா? ஹீரோவும் லூ குரூப்பை விட்டு விரட்டிட்டாங்க, எல்லாம் ஒன்னாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டு ஹீரோயினும் ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு அவனும் தேடி ஓடுறா. ஹீரோயின் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணாம போனதுனால அந்த பிரைஸ் மேட்டரையும் ஹோல்டர்ல போடுறாங்க. ஹீரோயின் இப்போ ஹீரோ தான் தேடி வந்திருப்பான். ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா அங்க அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நான் இனி மிஸ்டர் லீ கிடையாது, மிஸ்டர் லூ, நான் உன்னோட ஹாஃப் பிரதரா அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இந்த மேட்டரே தெரியாதா? இனி நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ். உன் ஹஸ்பண்ட் எப்போ இந்த கம்பெனியை விட்டு அடிச்சு வரட்டியாச்சு. உன்கிட்ட இப்படி என்ன இருக்குன்னு தெரியல. உனக்காக அவன் இந்த கம்பெனியை கிவ் அப் பண்ணிட்டான். அதே மாதிரி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நீ இந்த லூ ஃபேமிலியோட மருமகளா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, எப்பவுமே உன்னை மாதிரி ஒரு லூசு ஹீரோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போறா. நீ இதை சீக்கிரமே ரெக்ரெட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இவனு இங்கிருந்து பேசிட்டு இருப்பான். ஹீரோ தேடி போகும்போது அங்க அவன் டெலிவரி வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதை அவனுக்கு ஒழுங்கா பண்ண தெரியலன்னு வேற திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்து கஷ்டமா இருக்கு. அவங்ககிட்ட போயிட்டு, இதெல்லாம் நீ எனக்காக பண்ணணுமா? நம்ம 2 பேரும் பண்ணிக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ், ஸோ நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ முடியாது, நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது, எனக்காக நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ நமக்குள்ள லவ் இல்லைன்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்டா, அதுக்கும் ஹீரோயின், உன்னோட லெவல் வேற என்னோட லெவல் வேற, ஸோ எனக்காக நீ இதை பண்ணாத, இது ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்லை, இது எல்லாமே ஒர்த்து தான், நான் லேட்டாக சொல்லலாம், பட் இதான் என்னோட ஃபீலிங்ஸ், ஐ லவ் யூ. நீ ஒரு சின்ன வயசு பையனுக்கு ஹோப் கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த இன்சிடென்ட்டை சொல்ல, ஹீரோனுக்கும் அது ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த சின்ன பையன் நீயா அப்படின்னு கேட்டா, ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கார்ல இருந்துட்டு சிஸ்டர் கேட்டுட்டு இருப்பா. எனக்கு குழந்தை போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, ஆனா இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்களா? இன்னும் ஹீரோயின் மேல கார் ஏற்றி கொள்ளணும்னு போவா. அப்போ ஹீரோ அவளை தட்டி விட்டதுனால ஹீரோ காயம்பட்டுருது. அவனே இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. டாக்டரும் அவனுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அதே போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டரோட கண்டிஷன் கேட்கும்போது அவங்க இன்னும் கோமா இருக்காங்க. அவங்க கண்ணு முடிச்சதும் மர்டர் கேஸ்ல அவங்க உள்ள தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ இந்த அளவுக்கு போவான்னு நினைக்கல அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சேடா தான் இருக்கும். சிஸ்டர் இப்போ கண்ணு முடிச்சிட்டா, நான் கார் ஏத்திட்டேன், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா? இப்பதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ப்ளூ குரூப்போட பாஸ் ஆயிட்டான்ல, அவன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணா அவன் என்ன ஹெல்ப் பண்ணாதான் நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவனும் அங்க வர, நீ தான் என்ன இந்த மேட்ல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. நான் உன் கூட இருக்கும்போது என்ன ஒரு அடிமையை விட மோசமா நடத்தினேன், இப்போ என்ன சடனா என்னோட ஹெல்ப் எல்லாம் கேட்கிற அப்படின்னு அவனும் கொஞ்சம் சீனா போடுவான். நீ என்னை விட்டு போன பிறகுதான் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரிஞ்சிச்சு, நான் உண்மையாவே உன்னை லைக் பண்றேன் அப்படின்லாம் அவ வசனம் பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் எனக்கு பார்த்தாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ எனக்காக என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா அவளுக்கும் அந்த மேட்ரு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, நான் உனக்காக ஹீரோ கொள்றேன் அப்படின்னு சொல்ல அவனும் அந்த டீலுக்கு ஓகே சொல்றான். ஏன்னா ஹீரோ செத்துட்டானா அந்த ப்ராப்பர்ட்டில யாருக்குமே ஓனர்ஷிப் வராது, ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால 2 பேரும் இந்த மாதிரி டீல் பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து இப்ப போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. இவங்க பேசுன எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? நான் லூ குரூப்போட பாஸ் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க தம்பி அப்படின்னு அவன் கையில கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது அதுல ஹீரோட அப்பாவுக்கும் இவனுக்கு எந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைங்கிறது தெரியுது. இல்ல இல்ல, இந்த ரிப்போர்ட்டை பாருக்கு, நான் தான் லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மாவும் அவனை பார்க்க வராங்க. சத்தம் கேட்டதோ ஹீரோ தான் கண்ணு முடிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா ஆன்ட்டி வந்து நிக்கிறாங்க. நீ 3 நாளா என் பையனை தூங்காம உட்காந்து பார்த்துட்டு இருக்க, ஸோ நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. இல்ல ஆன்ட்டி, அவன் கண்ணு முடிச்ச பிறகு நான் போறேனே அப்படின்னு அவளும் போக மனசு இல்லாம இருக்கா. எனக்கு தெரியுது உன்னோட கன்சர்ன், நீ சின்சியரா இருக்க, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, அவன் கண்ணு முடிச்சதை நான் இன்ஃபார்ம் பண்றேன், நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிளுக்கும் திட்டு விழுது,
இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. என் பையனை வீட்டை விட்டு விரட்டினது நீங்க தானே, அதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கும் திட்டு விழுது. இப்போ ஹீரோயின் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவன் கண்ணு முழிச்சாலும் நான் உங்க 2 பேரையும் பிரேக்கப் பண்ண சொல்ல மாட்டேன். உன்னை எங்க வீட்டு மருமகள்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உன்னோட சின்சியர் ஃபீலிங் எனக்கு புரியுது. நீ அவனை நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் ஆன்ட்டின்னு சொன்னா, என்ன ஆன்ட்டின்னு சொல்ற, அம்மான்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. சரி மாம் அப்படின்னு அவ சொல்லும்போது இப்போ மறுபடியும் மாம்னு என்னோட சத்தம் கேக்குது. அங்க மிஸ் பூ வந்து நிக்கிறா. இவ்வளவு நாள் அவ பார்த்தது போதும், இனி நான் ஹீரோவை பாத்துக்கிறேன், நான் தானே அவனை ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பேசுறா. இந்த மேட்டர்ல நான் தான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும். இனி இந்த மேரேஜ் நடக்காது. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்புறம் தாத்தாவும் கண்ணு முடிச்சிட்டாங்க. அவங்க கண்ணு முடிச்சதுன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். அதனால இனி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. ஐயோ, தாத்தா கண்ணு முடிச்சிட்டாரா அப்படின்னு இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஆமா, இன்னைக்கு காலையில தான் கண்ணு முடிச்சாங்க. நான் இனி உன்னை என் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நல்லா பேசிட்டு இருப்பாங்க. இவ மைண்டு ஃபுல்லா தாத்தா கண்ணு முடிச்சு உண்மையை சொல்றதுக்குள்ள தாத்தாவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ தாத்தாவோட வார்டுக்கு போறா. அங்க போய் தாத்தான்னு கூப்பிட்டா சத்தம் இல்லை. இதான் கரெக்டான சான்ஸ், ரச ஊசியை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ண போகும்போது தாத்தா முடிச்சிடுறாங்க. இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, தாத்தா நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்களா, நீங்க எனக்கு கீழே விழுந்தீங்களா, எப்படி விழுந்தீங்க அப்படின்னு அவ கேட்டு பாக்குறா. தாத்தா நான் இங்க கீழே விழுந்தேன், நீ தானே என்ன தள்ளிவிட்ட அப்படின்னு சொன்னதும், அட பாரு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, அப்போ நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு அவரை கொல்லன்னு ட்ரை பண்றா. அது எல்லாமே ப்ரீ பிளான் தான் போல. ஸோ போலீஸும் உள்ள வந்து நீங்க பேசுன எல்லாமே கேட்டோம் அப்படின்னு அவளை அரெஸ்ட் பண்றாங்க. ஆன்ட்டிக்கு இந்த மேட்டர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் உன்னை இந்த மாதிரி இருப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஆன்ட்டியும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. நான் ஃபுல் ஃபேமிலியோட பொண்ணு, என்ன எல்லாரும் ட்ராப்ல மாட்ட வச்சுட்டீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான், உங்க எல்லாரையுமே நான் கொல்றேன் அப்படின்னு அவ கோவத்துல கத்திட்டு போறா. இங்க ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு, சீக்கிரம் மூடிடா, நீ முழிச்சு வந்து என்ன கேட்டாலும் நான் உனக்காக நோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கன்ஃபார்ம் தானே அப்படின்னு என்னோட வாய்ஸ் கேக்குது. பார்த்தா ஹீரோ கண்ணு முழிச்சிட்டான். என்கிட்ட ஒரே டிவோர்ஸ் கேட்டுட்டே இருந்தேன், இப்ப என்னன்னா 3 நாளா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து என்ன டேக்கர் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ உனக்கு என்ன டிவோர்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டீஸ் பண்றான். ஹீரோயின் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். சரி ஓகே, நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றது கேட்டதும், ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க, ஆமா நான் திரும்ப உன்கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண போறேன், அதுக்காக தான் அப்படின்ட்டு ரிங் எடுத்து காமிக்கிறான். இது என்ன ப்ரப்போசல், ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து ப்ரப்போஸ் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தம்பி அப்படின்னு ஹீரோயின் ஃபன்னியா சொல்றதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ஸோ ஹாப்பி எண்டிங்கோட 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஃபேமிலிலேயே அவங்களோட ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்மளோட சடன் சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம அதையும் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.